ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசந்த காலம் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம 2 ஹீரோக்களுமே இந்த இந்த டீ இருக்குல்ல, அந்த டீ தூளோட ஒர்த் வந்து எவ்வளோ வரும்னா 8 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போக்கி வந்து அவன் ஹீரோ சொல்கிறான், ஒரு வேளை நான் உன்னோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுற, தைரியம் தான் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு மூவியெல்லாம் நீ எல்லாத்தையும் பார்ப்பியே அப்படின்னு சொல்லும்போது, எது அப்படின்னு கேட்கும்போது, எங்கே எல்லாத்தையும் இது பண்ணிப்பார், ஸ்விப் பண்ணிப்பார் அப்போதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை கொஞ்சம் 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 பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, நடிக்காதடா அதே அப்பட்டமாக தெரியுதுன்னு நினச்சிட்டு, அப்புறம் குயின்டியான் தான் எனக்கு உன்னை பற்றி காட்டுவேன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, குயின்லாங் சொல்கிறான், நான் அவார்ட் வின் பண்ணதெல்லாம் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு ஆக்டர் வந்து எப்படி ஒரு ஃபிலிமில் நடிக்கிறான்னா, தன்னோட லைஃப் எப்படின்னா அப்படி அது ஆக்ட் மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் தத்துவத்தை. கேரக்டருக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அந்த கேரக்டர்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் கூட ஆகலாம். ஆனால் நம்ம நடிக்கிற ஆக்டிங் வந்து ரியலாக இருக்கணும். எனக்கு தெரியும், நீ எஸ்பியில் வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தால் அப்புறம் தான் இங்கே வந்தேன்னு, உன்னை பற்றி குயின்டியான் வந்து என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம குயின்லாங் சொல்கிறா, நீ இந்த மாதிரி டீயெல்லாம் க்ரோத் பண்ணுறதுக்கு பதிலாக அதெல்லாம் விட்டுட்டு இந்த மவுண்டெயினை விட்டுட்டு என் கூட வந்துரு, என்னோட அசிஸ்டண்ட்டாக வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், அப்போ நான் வரணும்னா எனக்கு நீ 8 மில்லியன் தரணும். 8 மில்லியன்? ஆமாம், உன்னோட லக்கேஜ் எல்லாம் நான் தான் தூக்கிட்டு உனக்கு சமைக்கிறது, உனக்கு எல்லாமே நான் தானே பண்ணணும். அப்போ எனக்கு அதுக்கான ஒர்த்து 8 மில்லியன் எனக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. குயின்லாங் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், நான் ட்ரை பண்ணுறது, உனக்கு எல்லாத்தையும் ஹேண்ட்லிங் ஒரு சில இதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு, அப்புறம் உனக்கு மெசேஜ் வந்தால் எடுத்து கொடுக்குறது அப்படிலாம் சொல்லி, நீ ராபெரி தான்டா அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறானா. கலாய்ச்சி அவனை அமுச்சு விட்றான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறான். ராபிங் அப்படிங்கிறது ஒரு செலிப்ரிட்டி, நான் உன்னோட வீடியோலாம் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன், என்னது இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி, நான் தூங்க போகிறேன், நான் லாஸ்ட் நைட்டு தூங்கவே இல்லை, நீ தூங்கலைன்னா இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அதுக்கடுத்து நம்ம குயின்லாங் வந்து ஒரு கமெண்ட், ஒரு ஃபேன் கேர்ள்ஸ் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி குயின்லாங்கோட ஐபி அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் டியாண்டிங்கிற இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிட்டேன்னு குதின்னு குதிக்கிறான். அப்புறம் வந்து ஐபி அட்ரஸ் அதில் தான் இருக்குது. அப்புறமா வந்து ஷீ இருக்காளே, ஷீயும் குயின்லாங்கும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஐயோ 2 பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்கன்னு குதிக்கிறான். இவன் சப்பான்னு படுக்கும்போது அப்போக்கி சிஸ்டர் லேன் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து தூங்குறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தூங்கலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களாம் அப்புறம் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவன் என்னென்னு ஃபோனை எடுத்து பார்த்தா, ஷீவா வந்து பிக் டீல் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து நடிக்கிறதுல ஒத்துக்கிட்டான், அவனுக்கு எதோ இவன் மேலே ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சிஸ்டர் லேன் சொல்கிறான், நீ எதுக்கு அந்த ஷோவுக்கு அக்ரி பண்ண அப்படின்னா, எனக்கே தெரியலை, கு வந்து காட்டின அந்த ப்ரப்போசலை நான் திங்கே பண்ணாமல் எப்படி தான் அதை ஒத்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியலை, ஒருவேளை நான் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, ஆனால் எனக்கு அவன் மேலே ஃபீலிங்கே இல்லை. லேன் சொல்கிறாங்க, அவன் மேலே ஃபீலிங்கை வச்சு நிறைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா, இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுமே கட் பண்ணிட்டு யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. அடுத்த சீனில் நம்ம லூவும் ஹாயும் நடிக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. லூ வந்து ஹாய் சும்மா இல்லாமல் அவனை பிடிச்சி படுத்திக்கிட்டு இருக்கான், தலையை இங்கிட்டு திருப்புறது அங்கே அவன் போடான்னு சொல்லும்போது, லூ என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹார்ட் சிம்பில் காட்டும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா நம்ம ஷீ தான். ஷீ போய் சிஸ்டர் லேனை போய் பார்க்க போகிறான். இந்த மாதிரி சிஸ்டர் லேன் அப்படின்னு சொல்லும்போது, சிஸ்டர் லேனா அவங்க கூட உள்ளவங்களாம் 2 பேரும் பார்க்குறாங்கன்னு ஒரு மாதிரி, இந்த மாதிரி நான் குயின்லாங்க்கு ஃபோன் அடித்தேன், அவன் வந்து ஒரு ரிப்ளையுமே எனக்கு பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் எதுக்கு உங்ககிட்ட அவன் என்ன பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம லேன் கேட்க, எனக்கு தெரியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நடிக்க போகிறோம் ஒரு ஷோவில், ஆனால் நாங்கள் நடிக்கும்போது ஒரு எனிமீஸ் மாதிரி நடிக்கக்கூடாது, அதனால தான் நான் அவன்கிட்ட மீட் பண்ணி பேசணும்
கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும் இருக்கிறத வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, குயின்லாங் வந்து எதுக்கு இந்த ஷோவை இது பண்ணான்னா, அவன் ஒர்க்கில் வந்து சீரியஸாக இருப்பான். அவன் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் எனிமீஸெல்லாம் இருக்க மாட்டான். அவனுக்கு அந்த ஷோவில் நல்லா நடிக்கணும். அதே மாதிரி அவனும் நடிச்சிருவான். அது எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லணும்லாம் எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் அவனை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ணது என்னால் தானே. அதனால் மறுபடியும் அவன் வந்து கம்பேக் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு, நீ வந்து இப்போ ரொம்ப ஹானஸ்ட்டாக மாறின மாதிரிலாம் எனக்கு தெரியுது. இந்த ஆட்டிடியூட் நீ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருந்தா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களும். அப்புறம் வந்து உன்னால் தானே குயின்லாங் அந்த சிபி குரூப்லேருந்து வெளில வந்தான். நீ வந்து உன்னோடைய பப்ளிசிட்டிக்காக அவனை துரத்திட்ட தானே. அவன் எத்தனை தடவை உனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். நீ ஒரு தடவையாவது ரிப்ளை பண்ணியா? இப்போ மட்டும் அவனோட அட்டென்ஷன் வேணும்னு கேட்டுட்டு வந்து நிற்கிற. இப்போ என்ன உன்னைய சுற்றி தான் உலகம், உன்னைய தான் உலகம் சுற்றுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? குயின்லாங் வந்துலாம் திரும்பியெல்லாம் உன்னையெல்லாம் லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுது நம்ம ஷீக்கும். சரி, இந்த மூவி வந்து நீ இல்லைனாலும் அவன் வேறு யார் கூட நடித்தா கூட அவன் அவார்ட் வின் பண்ணிடுவான். வேறு யாரும் நினச்சிதான் அவன் வந்துட்டு நடிப்பான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. அப்போ ஒரு அசிஸ்டண்ட் வந்து இந்த மாதிரி உங்களோட கார் எடுங்க, அங்கே நாங்கள் ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த சீனில் பார்த்தா அவங்க வந்து அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போக்கி வந்து நம்ம ஹாயு வந்து யார் காரை எடுக்கிறது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு அந்த மேக்கப் பண்ணுற ஆர்டிஸ்ட் கிட்ட உனக்கு தெரியுமா அவனை? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஷீங்கிறவனுக்கு தெரியாதா? தெரியாது அப்படின்னு சொல்லி அவனை நோஸ் கட் கொடுத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இது பண்ணி அடுத்த சீனில் வந்து நம்ம யாங்கை தான் காட்டுறாங்க. யாங் வந்து ஒரு மவுண்டெயின் இதுக்கு மஷ்ரூம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கான். யாரோ பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கா. திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் யார் வெளில வாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா யாரையுமே காணோம். அப்புறம் பார்த்தா ஏதோ பொந்துக்குள்ளே இருந்து வர மாதிரி நம்ம குயின்லாங் வரான். வந்துட்டு அப்படியே கையில் என்னமோ பறிச்சுக்கிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு, நீ ஏன் இந்த மவுண்டெயின்ஸில் வர? மவுண்டெயின்ஸை நீங்கள் தான் தொலைஞ்சு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? இங்கே கரடியெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை எனக்கு முன்னாடி ஒன்று பெருசாக கரடி நிற்கிது. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாலே இங்கே கரடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலெல்லாம் அவன் மண்டையிலலாம் நிறைய தூசியாக இருக்குமா அதெல்லாம். நீ என்ன எங்கேருந்து இந்த ஒரு மஷ்ரூம் பேர் டெர்மைட் மஷ்ரூம், இதை நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது அது நான் இங்கேருந்தா நான் பார்த்தேன், வீட்டில் தான் இருந்தேன். சரி ஆன்லைனில் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல, இது நெட்வொர்க் கிடைக்கல, அதோடதே வந்தேன். நான் கூட நினச்சேன் நான் யூஸ்லெஸ் தான், இருந்தாலும் நான் யூஸ் ஆகிருக்கல. சரி இந்த மாதிரி இந்த மரக்கட்டையெல்லாம் எடுத்து தின்னுருப்பானா ஏன் இந்த மாதிரி திங்கிரி, உனக்கு பயமாக இல்லையா? ஹாலுசினேஷன் வரும்ல அப்படிலாம் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஒரு மரத்து மேலே வந்து இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து டெர்மைட் மஷ்ரூம் கேட்டான். நானும் அவனுக்கு அதை கொடுத்தேன். கடைசியில் அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. கேபிட்டலில் உள்ள எந்த இடத்துலையுமே அவனை பார்க்குற மாதிரி இல்லை. அதோட மறுபடியும் இங்கே வந்து ஆன்டிடோட் கொடுத்து மறுபடியும் இங்கே வந்தோம். அவன் வந்து மஷ்ரூமை தான் கேட்டான். இந்த மவுண்டெயினில் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போலாம் இங்கே ஒன்றுமே எடுத்ததே இல்லை மஷ்ரூம். 2 வருஷம்லாம் சும்மா சாதாரண மஷ்ரூம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பாஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒன்லி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போதைக்கு யாங் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி டெர்மைட் மஷ்ரூம் வந்து சாயில் வந்து பிரேக் பண்ணணும். அது வந்து நம்ம சாப்பிடும்போது சீ ஃபுட்டோட டெலிஷியஸ் அந்த டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வரும். நான் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லையே, ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கூலுக்கே போக வேணாம், இந்த மவுண்டெயினுக்கு நம்ம தினைக்கும் வந்தாலே அது தினைக்கும் நம்மளுக்கு ஒரு லெசனை வந்து கற்றுத்தரும். இந்த மவுண்டெயினே ஒரு பெஸ்ட்டு டீச்சர். எப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம குயின்லாங் கேட்கும்போது ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை நீங்கள் இன்ஜூர்டு பேர்டை பார்த்தீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு வந்து அதை வந்து நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அதை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா அது நேச்சரே சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவன் சொல்கிறான், நான் ஒரு தடவை இந்த மாதிரி நானுமே ஒரு பேர்டை கொண்டுட்டு போனேன். அது போகும்போதே கண்ணை மூடிருச்சு, அது செத்து போயிடுச்சு. மறுபடியும் அது இங்கே விட்டால் அப்புறம் நிறையா அனிமல்ஸ் இதே அது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, செத்த போயிடுறவங்க அது நிறைய இதுக்கு ஒரு இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. சரி இதை வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்கும்போது வேறு யார், சூ செங்யாங் தான் எழுதுனா. அட நீ தான் எழுதுனது, இவ்வளோ நேரம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தியான்னு அவனை அடிக்கிறான்.
அடுத்த சீனில் நம்ம ஹாயுவையும் லூவையும் தான் காட்டுறாங்க. ஹாயு வந்து இவனுக்கு வந்து ஒரு சாக்லேட்டை வந்து வாயில் பரவாயில்ல சாக்லேட்டை கொடுக்குறான். அதுக்கு லூ சொன்னால் பரவாயில்ல நல்லாதே இருக்குது, டீ கேண்டி வந்து எனக்காகவே நான் வாங்கினது, சரி நீ வச்சுக்கோன்னு அவனுக்கு கொடுத்தேன், இன்றைக்கி என்ன நீ ரொம்ப அழகாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்க்குறான். இந்த கேரக்டரில் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்மளோட பர்சனாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கணும், அதனால தான் நான் ரொம்ப காமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல. அப்போ இன்டிமேட் சீனுக்கு நான் உடனே இப்போவே நம்ம 2 பேரும் அவனை ஹராஸ் பண்ணுறேன், அப்போ இன்டிமேட் சீன் வந்துடும்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் மண்டையிலே அடித்து ஏன்டா இப்படி நான்சென்ஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது இவங்க 2 பேருக்கும் அடுத்த ஷூட்டிங் இது வந்துடுச்சு. அப்புறம் இவங்க 2 பேரும் நடிக்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம யாங்கையும் குயின்லாங்கையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அப்போக்கி யாங் சொல்கிறான் இது லன்ச் டைம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அங்கேருந்து சாப்பாடு கொண்டுட்டு வரான். அடுத்து இந்த மாதிரி நீயும் வெய்போ அந்த பிக்சர் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற பிக்சரை நான் போட்டிருக்கேன், அது தெரியாது ஏன்னா நான் ப்ளர் பண்ணி தான் போட்டிருக்கேன், அதனால் நீ தானே அது அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இவனும் ஒன்று கண்டுக்கலை. அங்கேருந்து அப்புறம் குயிங் டியான் இப்போ தான் வரேன். குயிங் டியான் என்னை விட நீங்கள் டெர்மினேட் மஷ்ரூம் வந்து சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தான் நானும் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த மாதிரி 200 வருஷத்துக்கு முன்னாடி டீ அந்த ட்ரீலேருந்து இலையெல்லாம் எடுக்கணும், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரி அப்படின்னு சொல்லிடுறான். சரி நானும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன என்னோட சாப்பாடே சாப்பிட்ற போல இருக்கு, இங்கே எனக்கு இல்லைங்க அங்கே போய் உட்காந்துடுறான். நீ என்ன இப்போ ஸ்கூலுக்கே போகிறதில்ல போல இருக்குது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா இல்லையாங்கிறது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுறான். சரி அப்புறம் யாங் வந்து அங்கேருந்து இவங்க எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டு பவுலில் வந்து குயின்லாங்க்கு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் பார்த்தா இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் யாங்குமே டியான் தான் 2 பேரும் எடுத்து வச்சுக்கிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வந்து இதுக்கு டீச்சர் ஃபூவோட ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க போல இருக்குது. அதே இந்த மாதிரி உனக்கு பசிச்சிச்சுன்னா ஃபுட்டு வச்சுருக்கேன், அதை மட்டும் ஹீட் பண்ணி சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்கிறான் அவனும். இவனும் குயின்லாங்கும் கேட்டுட்டு எனக்கெல்லாம் சமைக்க எனக்கு சூடு பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன உனக்கு தெரியாதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வாங்கிட்டு சரி இதை நான் ஹீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணி அப்புறமா நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த காலைல வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, சரி அப்படின்னா நான் வந்து சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை மாதிரி கையில் வச்சுருக்கான், அதை தூக்கி வாயில் வச்சுட்டு சரி கம்ப்யூட்டரில் வந்து அவன் குயிங் டியான் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து அதெல்லாம் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்குது, என்னோட கம்ப்யூட்டர் வந்து பாஸ்வேர்டில் இருக்குது, நான் வந்தோடனே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. குயின்லாங்கும் இவங்க 2 பேரும் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு கதவை சாத்திட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிக்கிட்டே ஸ்டெப்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருக்க. ஃபோனில் வந்து யார் பேசுகிறாங்கன்னு தெரியலை. ஹலோ இந்த மாதிரி குயிங் டியான் வந்து உங்கள்கிட்ட யார் பற்றியாவது பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னா இந்த மவுண்டனில் உள்ள டீ ஃபார்மரை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், அவர் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பர்டிகுலராக எப்போவுமே மென்ஷன் பண்ணதில்லை யாருன்னு, பேர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அவங்கள பற்றி குயிங் டியான் ஒரு வேளை லவ் பண்ணுவானோ, இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்து பேசிக்கிட்டே உள்ளே போகும்போது அவனுக்கும் இவனுக்கும் டேஸ்ட்டு வந்து ஒரே மாதிரிலாம் கிடையாது, அதனால் லவ்வெல்லாம் பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது இந்த யாங்கோடைய லேப்டாப் இருக்குமா, அதில் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டை போட்டோடனே டக்குனே ஆன் ஆயிருமா. இவனுக்கு ஷாக் ஆயிரும், என்னடா அப்படின்னு பார்த்தா இவனோட பர்த்டே டேட்டை அவன் சும்மாதே அவனோட பர்த்டே டேட்டை வந்து போட்டிருப்பான். கடைசியில் பார்த்தா இவனோட பர்த்டே டேட்டை போட்ட உடனேயே ஆன் ஆயிடுச்சு. இவனுக்கு ஷாக் ஆகி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் திறந்து மறுபடியுமே சரி போட்டு பார்ப்போம் மறுபடியும்னா மறுபடியும் இவனோட பர்த்டே டேட்டை போட்டு மறுபடியுமே ஓப்பன் ஆகிடுச்சு. இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, எப்பட்றா நம்மளோட பர்த்டே டேட்டை இவன் ஏன் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கே உள்ள ஃபோல்டரெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சீனில் இவனுக்கு யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க, சூங்குறவங்க ஃபோன் அடித்து இந்த மாதிரி செங்கியாங்க பற்றி தான் நீ கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது இவனுமே அப்போ தான் ஃபோனை எடுக்கிறான். ஃபோனை எடுத்து உனக்கு செங்கியாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சேம் லாஸ்ட், ஆமாம் உங்கள் 2 பேருக்கும் ஒரே லாஸ்ட் நேம் தானே இருக்குது, அப்போ நீங்கள் 2 பேர் பிரதர்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாம் அவன் என்னோட பிரதர் தான். உண்மையிலேவா,
ஆமாம், இது குயிங்டியான்ட்டு அவனை மட்டும்தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ அவனை பற்றி தான் அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹாயுக்கும் லூக்கும் உள்ள அந்த சீன்ஸை வந்து சும்மா இப்போதைக்கு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் பண்ணணும், அந்த டேரக்டர் வந்து ஒன்றுனா சொல்ல அப்புறம் அந்த சீனெல்லாம் முடிச்சுட்டு அதில் வந்து இன்றைக்கி கிஸ் சீன் தான் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனால இது லூ வந்து கண்ணாடியில் இவனோட லிப்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒன்னால தான் நான் என்ன பண்ணுறது, ஹாய் சொல்கிறேன். இன்றைக்கி ஒத்த மாட்டேன் கிஸ்ஸிங் சீனே இன்றைக்கி ஒரு நாளே டேரக்டர் ஷூட் பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி நான் நல்லா தானே இருக்கேன், நீயே ஹேண்டில் பண்ணுவேர்ல அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இருப்பாங்களா? நீ இந்த வாரம் 2வது டைம் நீ என்னை கடிச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நீ வேணா எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது அவனை கடிச்சிட்டு உனக்கு அடுத்த ஷூட்டுக்கு நீ வேணா அதில் டச்சப் பண்ணிக்கோ, தெரியாது மேக்கப் பண்ணி மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவன் சிரிக்கிறான் எனக்குள்ளே நின்றுட்டு. அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேர் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லூ வந்து நம்ம ஹாயை வந்து கடிச்சிருப்பாள் அந்த இடத்த பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இதை வந்து மறைங்க அப்படின்னு சொல்லும்போது டேரக்டர் எல்லாம் வேணாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சூப்பர் ரோல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். நம்ம ஷீ அப்படியே காரை கொண்டு வந்து எங்கே வந்து நிறுத்துறான்னா நம்ம யாங்கோட வீட்டுக்கு முன்னாடி. நம்ம குயிங்லாங் கதவை தர குயிங்லாங்னே கத்திக்கிட்டு இருக்கா. குயிங்லாங் தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு இந்த வாய்ஸை நம்ம எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன், கீழே வந்துட்டு கதவுக்கிட்ட நிற்கிறான். நம்ம ஷீ குயிங்லாங் கதவை தர நம்ம அப்போக்கி குயிங்லாங் சொல்கிறேன் நம்ம தான் வெரைட்டி ஷோவில் மீட் பண்ணுறதா இருந்தோமே. நம்ம ஷீ சொல்கிறான் நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரைவேட்டாக பேசணும், நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ ஏன் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை, இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்துகிட்டே கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி தானே நான் மெசேஜ் பண்ணி நீ ரிப்ளை பண்ணாமல் இருந்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஷயம் அதெல்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ இது இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம குயிங்லாங் ஷீ நீ வந்து உன்னையும் நீ வந்து ஏமாற்றிக்காத, உன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷீ சொல்கிறேன் இல்லை குயிங்லாங் நான் இந்த தடவை ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன், இந்த டைம் வந்து நான் ரொம்ப ஸ்டாராக இருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த கவலையுமே இல்லை, நான் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கேன், இந்த தடவை நான் உன்னை ரொம்ப ஆனஸ்ட்டாக நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து மறுபடியும் உனக்கு இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன், அதெல்லாம் என்னோடய தப்பு தான், அதை நான் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் நம்ம யாங் மவுண்டெயினுக்கு போயிட்டு அவனும் வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஷீயும் இந்த மாதிரி நான் குயிங்லாங்கை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாங்குமே உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா, நீ எப்படி வருவ அப்படின்னு கேட்கும்போது அவனுமே நீ முதல்ல யார் அப்படின்னு நம்ம ஷீ கேட்குறானா, நான் அவனோட அசிஸ்டண்ட் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இந்த ஒட்டடை அடிக்கிற குச்சை வச்சு அவன் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு போயிட்டு அதில் தூசியாக இருக்குது, அவனுக்கு அடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை தூசி தட்டுறதுக்கு. அவனும் யாங் சொல்கிற இந்த மாதிரி அவனும் தூங்கிக்கிட்டு இருக்கான், நீ அப்புறம் வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷீ சொல்கிறேன் நீ அவனோட புது அசிஸ்டண்ட் ஏஜென்சிலேருந்து உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு இவனும் சொல்கிறான். சரி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, இந்த மாதிரி இந்த டோரை ஓப்பன் பண்ண சொல்லி யாங்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்குமே இந்த மாதிரி கதவு திற குயிங்லாங், நான் தான் வீட்டில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம குயிங்லாங்குமே சிரிச்சுக்கிட்டே கதவையும் திறக்கிறான். கதவு திறந்த பிறகு நம்ம யாங் வந்து உனக்கு இப்போ கால் பரவாயில்லையா, நேற்றுக்கு நீ ரொம்ப ஓடுனியே, உனக்கு இப்போ கால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இவன் ஏதோ கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவனுமே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம குயிங்லாங் என்ன உண்மையில ஸ்மெல் அடிக்குது, அது மவுண்டெயினில் உள்ள டர்ட்டி ஸ்மெல்லு தான், குளிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷீயுமே எல்லாம் தலை எடுத்துன்னு இவன் பின்னாடியே வரான். நம்ம குயிங்லாங் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி தானே, அவனும் இந்த மாதிரி யாங்கும் க்ளோஸாக இருக்கிறத வீடியோ எடுத்து போட்டால் அது ஒரு பெரிய வைரல் ஆகுமேன்னு நம்ம ஷீ என்ன பண்ணிட்டா நம்ம இவங்க 2 பேர் க்ளோஸாக இருந்ததை வீடியோ எடுத்துட்டான். யாங்க சொல்ல இதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது முடியாதுங்கிற மாதிரி அவன் இன்னும் கிட்டக்க போய் அவனை வீடியோ எடுக்கிறான். உண்மையிலே நீ யாருன்னு சொல்லி எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாங் சொல்கிறோம் இந்த வீடியோவை டெலீட் பண்ணி, இது என்னோட ஹவுஸில் எடுத்திருக்க, அதுவும் இல்லீகலாக எடுத்திருக்கேன், இதை மட்டும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், அப்புறம் நான் போலீஸை தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும், இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷீக்குமே வேறு வழி இல்லை, ஏன்னா இவனுமே ஒரு பெரிய ஆக்டர் தானே, இந்த மாதிரி இதில் மாட்டினா அவ்வளோதானே, அதோட அவனுமே ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான். நம்ம யாங்குமே அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி கதவுக்கிட்ட போய் பார்க்க போயிட்டான். நம்ம யாங்குமே அவன் போகிறானான்னு எட்டி பார்த்துட்டு அவனுமே அந்த கதவுக்கிட்ட பார்க்குறான் அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில அந்த இதுலேயும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து அவனுமே யோசிக்கிறான்.
யோசிச்சுட்டு அப்புறம் அவன் ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே அவனோட கையில் தான் சாஞ்சிக்கிட்டு அப்புறம் இவனுமே அவன் தலைக்கிட்ட கையை வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுமே ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் காலில் காட்டுறது காலைல ஆகுது. அதோட அடுத்த சீனில் நம்ம ஹாயுவையும் லூவையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த இன்டிமேட் சீன் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதுக்காக இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேரக்டர் வந்து கட்டுன்னுலாம் சொல்கிறாரு. அது வந்து நம்ம ஹாய் காதுலேயும் லூ காதுலேயும் விடலை. அவங்க அப்படியே டீப்பாக அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்க போல இருக்குது. அப்போ அந்த சீன்லேயுமே நம்ம ஹாய் வந்து நம்ம எப்படி பார்த்தியா நான் எவ்வளோ ரியலாக நடிக்கிறேன், இந்த மாதிரி யாராலையும் நடிக்க முடியாதுன்னு சும்மா மெத்தனத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம லூவும் யார் நீ நடிக்கிற, உன்னால் அப்படி நடிக்கவே முடியாதுடா லூஸ் பயலே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு உடச்சி உன்னையெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதச்சி தள்ளிட்டு இவனுமே எந்திரிச்சிட்டு கருமம் இவன்ட்ட மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எந்திரிச்சு கிளம்பிட்டேன். ஏன்னா அடுத்த சீனுக்கு வந்து இந்த மாதிரி ஜிங் இந்த மாதிரி அவனுக்கு மேக்கப் பண்ணிவிடுங்க நம்ம டேரக்டர் சொல்லவும் சரின்ட்டு நம்ம ஹாயுமே எந்திரிச்சு அடுத்த சீனுக்கு இவனுமே ரெடியாக போயிடறான். அதுக்கப்புறம் நைட் ஆகிட்டு அப்படியே காலைலையும் விடியுது. காலங்காத்தாலேயே நம்மளோட 2 ஹீரோஸுமே ஏதோ ஒரு இந்த மீட்லாம் விற்பாங்கள்ல அந்த மீட் கடைக்கிட்ட தான் ஏதோ ஒரு அந்த சந்தை மாதிரி இருக்குது. அங்கே தான் 2 பேருமே போய்கிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போதே நம்ம குயிங்லாங்க்கு வந்து நம்ம ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும், இந்த மாதிரி பிரிட்ஜில் இருக்கேன் அங்கே வா அப்படின்னு சொல்லவும் இவனுமே அங்கே போகிறான். அப்போக்கி குயிங்லாங் சொல்ல நான் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எதுக்கு அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணேன் அந்த ஷோக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து எப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்பி வர, ஒன்றால தானே. அன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும்போது அன்றைக்கி ஒரு கேம் வச்சு நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த கேமில் நான் விழுகிற மாதிரி போனேன். அப்போக்கி நீ வந்து என்னை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு என்னை ஹெல்ப் பண்ணாமல் நீ அப்படியே 2 ஸ்டெப் பேக் வச்ச. அப்போ நான் விழுகிறத நீ பார்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு தெரியும் நான் விழுக போகிறேன்னு. ஆனால் நீ ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அடுத்த சீனில் நீ விழுகும்போது நான் வந்து உன்னை பிடிச்சிட்டேன். ஆனால் அப்போக்கி உன் கால் அடிபட்டுச்சு. அப்போக்கி மற்றவங்க எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா நான் வேணுக்குனே உன் காலை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை அப்படி பார்த்தாங்க. அப்போக்கி நீ ஒன்றுமே சொல்லலை. எல்லாருமே என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஆனால் நீ ஒன்றுமே பண்ணலை. ஒரு வார்த்தை நீ எனக்காக எதுவுமே சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் கழித்து நீ வந்து என்கிட்ட இப்படி பேசினா நான் என்ன மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேனா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது, அது முன்னாடி நடந்தது தானே, அதை நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம குயிங்லாங் சொல்கிறான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ ஆனால் ரிப்ளைவே பண்ணலை. நான் ஒரு தடவை ஃபோன் வாங்கும்போது உன்னோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி ரிப்ளை வருமானு ஒரு தடவையும் பார்ப்பேன். நான் ஏன் தெரியுமா இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். நீ ஒரு நாள் இந்த மாதிரி என் முன்னாடி வருவ, அப்போ இதெல்லாம் உன்கிட்ட பேசணும் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவனாரும் கையை வந்து பிடிக்க வரும்போது அவன் தட்டிவிட்டு அதை போடா அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம ஷீயுமே சரி நீ இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் இப்படி இவ்வளோ நாள் பிரிஞ்சுட்டு இப்போ எதுக்கு ஒரு டாக் மாதிரி திரும்பி வந்திருக்க. ஆமாம் நான் ஒரு டாக் தான். நான் வந்து இந்த ஷோவுக்கு வந்து எதுக்காகனா சும்மா இதுக்காக தான் நான் வந்து இந்த ஷோவில் வந்து கலந்துக்கலாம்னு நினச்சேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக நான் யாருக்கிட்டேயுமே பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். அப்போவுமே நான் உன்னையே தான் நினச்சேன், உன்னைய பற்றி கவலைப்பட்டேன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் முன்னாடி மாதிரி நான் இல்லை, நான் இப்போ ரொம்பவே மாறிட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷீயுமே அவன் சரி அதெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சுல, அதை ஏன் நீ இன்னமும் மறக்காமல் இருக்கிற. எனக்கு தெரியும் அன்றைக்கி என்னோட கெரியருக்காக நான் உன்னை விட்டுட்டு போனேன் தான். ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு சீரியஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே நினச்சோம். அந்த மாதிரி வேறு என்னையை உன்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, வேறு ஒருத்தவங்களை என் இடத்துல உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது முடியும். இவ்வளோ நாள் நான் அதெல்லாம் இந்த வெரைட்டி ஷோ நடிக்கிறதுனால தானே உனக்கு இப்போ நான் ஞாபகம் வந்திருக்கேன். நான் இந்த வெரைட்டி ஷோவை விட்டு இது பண்ணுறேன். எனக்கு அந்த வெரைட்டி ஷோவே வேணாம். அந்த கான்ட்ராக்டை நான் பிரேக் பண்ணுறேன். அதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன். பெனால்ட்டி கூட நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யாங்குமே அங்கேருந்து வந்துடுறான். இவனோட ஜாக்கெட் எடுக்க தான் இவன் போயிருப்பான் போல இருக்குது. அங்கேருந்து வந்து இவனோட ஜாக்கெட்டை போட்டுட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஷீயுமே ஒரு ஏக்கமாக தான் பார்க்குறான். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு இதை இழந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம மூவ் ஆன் ஆகி வர்றது தான் பார்க்கணும். மறுபடியும்
அதை நம்ம மறுபடியும் அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா கடைசியில் நம்மளுக்கு தான் கஷ்டம். அதை எப்படி எந்த அளவுக்கு நம்ம மூவ் ஆன் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்த இதை பார்த்துட்டு நம்மளோட கெரியரை பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி நம்மளோட லைஃப்பை பார்த்துட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் டியூட். அவ்வளோதான். அடுத்த சீனில் வந்து நம்மளோட குயின் டியானை தான் காட்டுறாங்க. இவங்க போய் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் எங்கே போனீங்க 2 பேர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவனும் கொஸ்டின் கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம குயின்லாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம குயின்லாங்க வந்து உட்காந்துட்டு இவனுமே சொல்கிறேன், இந்த மாதிரி இன்னும் நீ எவ்வளோ நாள் இந்த மொலாய் அப்படிங்கிற இந்த மவுண்டெயின்லேயே இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது செங்யாங்க தான் நம்ம பார்ப்பானா குயின்லாங்கு. செங்யாங்கெல்லாம் பார்க்காத, எவ்வளோ நாள் தங்க போகிறேன்னு சொல்லு. எனக்குன்னு ஒரு பிரதர் இருந்தான், அவன் சொன்னான் என்னால் கொஞ்ச நாள் கூட இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ நான் தங்கினா என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். சேரிட்டி இங்கே உள்ள டீ ஃபார்மருக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இவன் வந்து பெரிய ஆக்டர் தானே, அப்போ நிறைய காசு கிடைக்கும், அந்த சேரிட்டியை வச்சு அந்த ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுமே சரி நீ எதுக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரே பிஸியாகவே இருக்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், ஏன்னா நான் இந்த உலகத்தில் வாழணும்னா நான் வேலை பார்த்து தான் ஆகணும், நான் சர்வை பண்ணணும்னா வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே திரும்பி உட்காந்துட்டு சரி அப்போ நீ சர்வை பண்ணுறதுக்கு என்னோட காசில் நீ சர்வை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவன் ஒரு பெரிய ஆக்டர் தானே, இவன்ட்டு எப்படி நிறையா காசு இருக்கும், அதை வச்சு தான் இவனுமே அவன்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி என்னோட காசுலேயே நீ சர்வை பண்ணலாம் அப்படின்னு. சரி எப்போ அந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் 19th அந்த டேஸில் தான் வரும், ஏன்னா அப்போ தான் ட்ராகன் எலிஃபெண்ட் ஃபெஸ்டிவல் நடக்கும், மவுண்டெயின் ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி அப்படின்னு குயின்லாங் கேட்கும்போது ஏன்னா அப்போ யாருமே மீட்டை வந்து சமைக்க மாட்டாங்க, எல்லோரும் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அதனால் ஏர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குயின்லாங்குமே யாங்கிட்ட அப்போ நீனா 2 நாளைக்கு மீட்டை மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் இவனை துரத்திக்கிட்டு ஓடுறான். குயின் டியானோ அதை பார்த்துட்டு இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். குயின்லாங் வந்து அவனோட யாங்கோடைய லேப்டாப் வச்சுருக்கும்போது பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனுமே வந்து பாஸ்வேர்டை போட்ட பிறகு குயின்லாங்குமே இது என்னோட பர்த்டே டேட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் சும்மா காமனாக தான் இந்த டேட்டை வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஏற்கனவே அந்த பாஸ்வேர்டு தெரியும், இருந்தாலும் செக் பண்ணி பார்க்குறதுக்காக அவனை கூப்பிட்டு மறுபடியும் செக் பண்ணுறான். அப்புறம் இந்த மாதிரி நான் சும்மாதே பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், இதையும் டெலீட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யாங்குமே திரும்பி வந்துடுறான். வந்துட்டு இவன் எதாவது டெலீட் பண்ணிட்டானான்னு வந்து பார்த்தா நல்லவே அவன் எதுவுமே டெலீட் பண்ணலை. அப்புறம் தான் இவனுக்கு வருது ஒரு மாதிரி நிம்மதியாக வருது. அப்போ தான் குயின்லாங் சொல்கிறான் எதுக்கு இந்த மாதிரி பீப்புளெலாம் எம்பாரசிங் ஆகிற மாதிரி வீடியோலாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப ப்ரிஷியஸ், இந்த மவுண்டெயின்லேருந்து எடுத்த வீடியோலாம் ப்ரிஷியஸான வீடியோ, இதெல்லாம் 100 years கழித்து பார்த்தாலும் ரொம்ப கிளாசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இந்த ஃபோல்டரோட பேரை வந்து நம்ம மாற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஸ்க்ரீன் சைரன் அப்படின்னு பேரை மாற்றுறான். ஸ்க்ரீன் சைரனா அப்படின்னு இவன் பார்க்கும்போது ஆமாம் அது யார் அதுன்னு இவனை துரத்திக்கிட்டே போகிறானா, யார் அந்த ஸ்க்ரீன் சைரன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் அது நீ தான், அப்போ நீ மட்டும் என்ன ரொம்ப யங்காக இருக்கியோ, உன் மண்டையில் என்ன நீ லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுமே அப்போ நீ ஸ்க்ரீன் சைரன் இல்லையா, அப்போ நீ இல்லைன்னா வேறு யார், நீ தானே அவன் வேணுக்கிறே நம்ம அவனை பிடிச்சி உங்களுக்கு இவன் அப்படியே அவனை கீழே போட்டு சாத்தி அவன் மேலே உட்காந்து யார் நான் செய்கிறேனா நீதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் மாற்றி. அப்போக்கி சிஸ்டர் லேண்ட் வந்து நம்ம குயின்லாங்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அதை பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வெரைட்டி ஷோவை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க, வேணாம் இந்த வெரைட்டி ஷோவே வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்களாம். அதை இவனுமே பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு இது யார் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இதை யார் ரிப்போர்ட் பண்ணது, எதனால் இந்த வெரைட்டி ஷோவை நிப்பாட்டினாங்க, நல்ல வேளை அவங்க நிப்பாட்டினது நல்லது தான், நான் இன்றைக்கி ஷீயை பார்த்தேன், நானுமே அதை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம்னே நினச்சேன், ஏதோ எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி நீ என்ன மறுபடியும் அவனை லவ் பண்ணுறியா, சேச்சா அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ ஒரே குறிக்கோள் நான் அவார்ட் வாங்கணும், முன்னையில் நான் அவார்ட் வாங்கும்போது ஏதோ நான் செத்த மாதிரி தான் இருப்பேன், இப்போதான் நான் வந்து கொஞ்சம் குட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி உன்னோட புது அசிஸ்டன்ஸு மவுண்டெயினில்
சரி மவுண்டெயினில் நீ எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தேன் போஸ்ட் பண்ணியிருந்த. ஆமாம் அது நல்லா இருந்துச்சு, அதே நேரம் புது அசிஸ்டண்ட்டும் அதுவும் தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது நடக்குதோ அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். பிறகு யங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி லேப்டாப்பில் பாரு நெட்ஒர்க்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இவனும் வந்து பார்க்குறான். இந்த மாதிரி குயிங்டியான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நடத்துகிறேன்னு சொன்னால் அதை பற்றி. ஆமாம் குயிங்லாங் சொல்கிறான். ஆமாம் அந்த ப்ரப்போசல் எனக்குமே அமுச்சு விட்டான், அதை நானுமே சரின்னு இங்கே அப்புறம் ஹையர் அஃபிஷியலும் ஒத்துக்கிட்டாங்க. உனக்கு ஜியாங் வந்து அங்கே வந்து உனக்கு மேக்கப்லாம் பண்ணிடுவாங்க. அது வந்து 1/2 hour தான், ரொம்பலாம் நடக்காது, 1/2 day தான் நடக்கும். அதை நீயே பண்ணிடு, ஈஸியாக முடித்து செட்டில் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது, குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கள்ல, நம்ம ஹாயி வந்து அதை வாங்கி குப்பை டஸ்ட்பினில் அவனே வாங்கி போட்டுருவான். அதுக்கு நம்ம சிஸ்டர் லேனு தேங்க்யூ சொல்லிவிட்டு அவங்களாம் அங்கே பேசிகிட்டே போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம லூ வந்து அவனோட இதில் உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது, நம்ம ஹாயி வந்து என்ன நீ இன்னும் தூங்கலையா, இல்லை நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹாயி கூடு நான் போகிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அவனே போட்டுட்டு அவனுமே போகிறான். அப்புறம் எப்பவும் போல் நம்ம ஹாயி நம்ம லூ பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா, அதே மாதிரி இந்த தடவையும் போகிறான். போயிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்க போயிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம யாங்கும் குயிங்லாங் 2 பேருமே சேர்ந்து நைட் டைமில் மவுண்டெயின்ஸுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த புழுவெல்லாம் இருக்குமா, அந்த புழுவெல்லாம் நைட்டு தான் பிடிக்க முடியுமா. ஏன்னா அப்போ தான் அதோட சவுண்டெல்லாம் நல்லா கேட்குமா, அதை வச்சு ஈஸியாக பிடிக்கலாம். அதனால தான் நைட்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி குயிங்லாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இவனுமே வந்து டார்ச் லைட்டை வச்சு எங்கெங்கெல்லாம் அந்த புழு இருக்குது, வார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை வெட்டுறான். யாங் வந்து வெட்டுறானா, அப்போக்கி வந்து நம்ம லேங் சொல்கிறான், குயிங்லாங் கூட நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டி கீழே சாய்ச்சிட்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது டியூட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படியும் நான் அடுத்த எபிசோட் நாளைக்கு போட முயற்சி பண்ணுறேன். ஓகே, பாய்.